இந்த ஃப்ரிட்ஜுன்ற விஷயம் வந்ததுக்கப்புறம் நிறைய சிக்கல்களையும் அனுபவிக்கிறோம், நிறைய சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம். அது சந்தோஷமா சிக்கலா அப்படின்றத முடிவு பண்ணுறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோக்குள்ளே ஃப்ரிட்ஜினால் உண்மையாலுமே நமக்கு நல்லது நடந்திருக்கா, இல்லை பல்வேறு சிக்கல்கள் உடல் ரீதியாகவும் நோய் ரீதியாகவும் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோமா, அதாவது ஃப்ரிட்ஜு வரமா சாபமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தும் அப்படின்ட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் இருக்குது. அதாவது முந்தன் நாள் சமைத்த உணவை அமிர்தமாக இருந்தாலும் அதை சாப்பிடாம ஒதுக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் அந்த குறிப்பு சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நேற்று சமைச்சு வச்ச சட்னி, நேற்று வச்ச சாம்பார், இன்னும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி வச்ச மீன் குழம்பு, பழைய மீன் குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம். அதனுடைய கான்செப்டே வேறு, அதை பற்றி தனி வீடியோவே பேசலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே சேமிக்க வைக்கப்பட்ட ஃப்ரோசன் சிக்கன் அல்லது ஃப்ரோசன் மீட், இது மேலை நாட்டுடைய கலாச்சாரம். நம்மளும் இப்போ அதுக்கு பழகிட்டோன்னு நினைக்கிறேன். அதாவது இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிறோம். அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒவ்வொரு பொருளும் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருந்தால் தான் அது கெடாமல் இருக்கும். ஆனால் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு பொதுவாக வீட்டில் பயன்படுத்துகிறவங்களுக்கு அது தெரியாது. கடையில் கூட ஓரளவுக்கு அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் வீட்டில் இருக்க நமக்கு அதற்கான முறைமை தெரியவே தெரியாது. ஸோ இறைச்சியை நாங்கள் நீண்ட நாட்கள் கரெக்டான டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கண்டிப்பாக அதில் பாக்டீரியல் தொற்று ஏற்படும். அதுக்கப்புறம் அதை சமைச்சு சாப்பிட்டோம்னா என்ன தான் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டாலும் அது மூலமாக ஃபுட் பாய்சனிங் சார்ந்த சிம்டம்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷவர்மாவை நம்ம எடுத்துக்கலாம். சமீபமாக பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு விஷயங்கள் ஷவர்மா பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் என்ன சிக்கல்னா, முழுமையாக சமைக்கப்படாத இறைச்சி அதில் பாக்டீரியல் தொற்று இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஃபுட் பாய்சனிங் சிம்டம் ஏற்பட்டு கேரளாவில் ஒரு குழந்தை இறந்தது கூட நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும்னா இந்த ஃப்ரோசன் சிக்கன், ஃப்ரோசன் மீட்டை சமைக்கக்கூடிய கலாச்சாரத்தை நம்ம முதல்ல தூக்கி போடணும். திரும்பியும் சொல்கிறேன், முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் மருந்தும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். முன்னெல்லாம் ஃப்ரிட்ஜ் வருகைக்கு முன்னாடி அல்லது ஃப்ரிட்ஜினுடைய தாக்கம் பெரிதளவுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவைக்கேற்ப சமைத்து அளவோடு சமைத்து என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம். கொஞ்சோண்டு மீந்தது அப்படின்னா அது கழனிப்பானையில் கொண்டு போய் போடுவோம். ஆனால் இன்றைக்கி எதுவுமே மீந்திரக்கூடாது. அப்படியே மீந்தாலும் அதை திரும்பியும் ஃப்ரிட்ஜ் அப்படின்ற புதுமையான கழனிப்பானைக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் அதை எடுத்து சாப்பிடக்கூடிய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் மற்ற விஷயங்கள்னு சொல்கிற மாதிரி தான் எப்போதாவது ஃபாலோ பண்ணால் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சனிங் சிம்டம் ஏற்படும். ஆரம்பத்தில் வாந்தி மாதிரியோ பேதி மாதிரியோ வந்து அந்த கழிவுகள்லாம் வெளியேறிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் எதுவுமே காட்டாமல் கொஞ்சமாக அந்த கழிவுகள் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு சிக்கல்களை நமக்கு கொடுத்துட்டு இருந்தோன்னா நமக்கே தெரியாத, என்ன காரணமே தெரியாத நோய் ஏற்படலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல ஃபுட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறேன், நல்ல ஃபுட்டு ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறேன், இயற்கையான உணவுகள் தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு எப்படி இந்த செரிமானம் சார்ந்த நோய் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் முதல்ல செக் பண்ண வேண்டியது உங்கள் ஃப்ரிட்ஜை அல்லது ஃப்ரிட்ஜ் சார்ந்த உணவுகளில். ஸோ தயவு செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே உணவுகளை வச்சு சாப்பிடாதீங்க. நம்ம இன்னொரு விஷயத்தையும் கூர்ந்து நோக்கணும். அது என்னென்னா, ஃப்ரிட்ஜுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கா நம்மக்கிட்ட? யோசிச்சு பாருங்களேன். இந்த பொருளை இவ்வளோ நேரம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அதை ஃபாலோ பண்ணலாம், அதை சாப்பிட்லாம் அல்லது பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரெகுலேஷன் இருக்கா? எந்த வரைமுறையுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தக்காளி இவ்வளோ நேரம் இருக்கலாம், ஒரு கீரை இவ்வளோ நேரம் இருக்கலாம், இல்லை சமைத்த உணவை நம்ம இவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா? எதுவுமே இல்லாமல் நம்மளோட இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பொருளையும் உள்ளே வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அது சார்ந்த ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தும் பொழுது சிக்கல்கள் வரத்தான் செய்யும். நம்ம போய் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்களேன், எல்லா பொருளுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய பொருள் இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாத பொருளும் இருக்கும். ஸோ ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா காமன் ஷெல்ஃப் லைஃப்பை விட கூடுதலாக கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப், அதுக்கு ஆயுட்காலம் அதிகம் அப்படின்ற எண்ணமும் நமக்கு இருக்குது. பூண்டு வைப்பாங்க, வெங்காயம் வைப்பாங்க, கட் பண்ண ஃப்ரூட் சாலட்ஸ் நிறையா இருக்கும், முட்டையிலேருந்து எல்லா கீரை வகைகள், மூலிகைகள், இதுன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். பட் நிறைய பொருட்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கக்கூடாது. முக்கியமாக உருளைக்கிழங்குலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதில் ஸ்டார்ச் கண்டென்ட்டில் மாற்றம் ஏற்படலாம், ஃபங்கஸ் அட்டாக் வரலாம். இதே தான் வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும். அதுவும் கட் பண்ண விஷயங்களை வச்சிங்கன்னா அந்த உணவினுடைய தன்மையை மாறக்கூடும், உணவுப் பொருட்களினுடைய தன்மையும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பல விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். தேன் போன்ற இந்த ப்ரெசர்வேட்டிவ் சம்மந்தமான விஷயங்களையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, அதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துவோம். இதெல்லாம் உணவுப் பொருளுக்கான அடிப்படை பொருட்கள். இது மட்டும் இல்லாமல் சமைத்த உணவுகளும் எக்கச்சக்கமாக நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதை பற்றியும் நிறையா பேசிட்டோம். ஸோ வேண்டாம். ஸோ ஃப்ரிட்ஜில் தேவைக்கேற்ப என்ன வேணுமோ, இப்போது நம்ம சமைக்கிறதுக்கு சில பொருட்கள் வைக்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் வச்சுட்டு அதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா எந்த சிக்கலும் ஏற்படாது. பட் அதை சேமிப்பு கிடங்காக நீங்கள் பயன்படுத்தும் போது தான் எக்கச்சக்கமான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜை கரெக்டாக பயன்படுத்துங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வரம், அதுவே அளவுக்கு மீறி எல்லைக்கு மீறி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது சாபம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்த குளிர்பானங்கள்.
நம்ம சில்லுன்னு அந்த ஐஸ் வாட்டர் பருகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் குழந்தைகளுக்கும் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டோம். இது மிக மிக தவறான ஒரு பழக்கம். என்னென்னா இந்த சில்லுன்னு ஐஸ் வாட்டர் பருகும் பொழுது தொண்டை கமலில் ஆரம்பித்து சளி, இருமல், ஜுரம், இன்னும் பல்வேறு நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் வாட்டரை, அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அந்த ஐஸ் வாட்டரை குடிக்கவே கூடாது. அடுத்து இந்த பன்னாட்டு குளிர்பானங்கள், நிறைய பன்னாட்டு குளிர்பானங்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடக்கூடிய கலாச்சாரம் அதிகரிச்சிச்சு. ஸோ பன்னாட்டு குளிர்பானங்களே தவறு. அதில் இருக்கக்கூடிய கூடுதல் கலோரி, அதில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்வீட்னர், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அடிட்டிவ்ஸ், இது கூட சேர்த்து கூடுதல் குளிர்ச்சி அப்படின்ற விஷயத்தையும் நம்ம உடம்புக்குள்ள அனுப்புகிறோம். ஸோ அதுவுமே தவறு. ஸோ உணவையும் சரி பானத்தையும் சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது தவறு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜு சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்ன மாற்றம் கொண்டு வரலாம், இல்லை என்னென்ன விஷயங்கள் ஃப்ரிட்ஜு சார்ந்து செய்யலாம் அப்படின்ற தாட்ஸ் இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.